சமீபத்திலே நீங்கள் கேட்டிருப்பீர்களா என்று தெரியவில்லை, 6 வயது பெண் குழந்தையை அழைத்துக் கொண்டு ஒரு மருத்துவரிடம் இதயத்திற்காக பரிசோதனை செய்ய செல்கின்றார்கள். இத குழந்தை என்ன செய்தது தெரியுமா? இதயத்திலே ஆபரேஷன் செய்ய வேண்டும். அந்த இதய ஆபரேஷன் பெரிய டாக்டர் 100 பேர் அவர்கிட்ட டாக்டர் வேலை பார்க்குறாங்க. அந்த டாக்டர் தான் முடிவு பண்ணணும். உடனே ஆபரேஷன் பண்ணலன்னா 30 நாள் அந்த குழந்தை இறந்துரும். 30% நேரம் தான், 30% தான் அது பிழைக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொண்டு செல்கின்றார்கள். அந்த டாக்டர் சொல்றாரு, ஆபரேஷன் பண்ணா 30% தான் பிழைக்க முடியும். குழந்தைய ஆபரேஷன் பண்ணலன்னா 30 நாளைக்கு தான் உயிரோட இருக்கும். என்ன பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கீங்கிறாரு. ஒரு நாளைக்கு 10 ஆபரேஷன் இதே ஆபரேஷன் பண்றது, ஓபன் ஹார்ட் சர்ஜரி. அப்படி இருக்கும்போது வேற என்ன பண்ணுவாங்க? பெற்றோர்கள் கதறி அழுகின்றார்கள். ஒரே பெண்ணை ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒரு 7 நாள் கழிச்சு ஆபரேஷன் பண்ணலான்னு அட்மிஷன் போட்டுறாரு. அந்த பிள்ளைக்கு அந்த தாய் சொல்லி சொல்லி வளர்க்கின்றாள், உன்னுடைய இதயத்திலே கடவுள் இருக்கின்றாள், நீ நிச்சயமாக இறந்து போக மாட்டாய், கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி சொல்லி வளர்க்கின்றாள் காலையிலும் சாயந்தரமும். 7வது நாள் ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து படுக்க வச்சாச்சு. டாக்டர் முகத்துல எல்லாம் கட்டிட்டு கிரீன் கோட் போட்டுட்டு 10 டாக்டர் புடைசூழ வந்துட்டாரு. அந்த பிள்ளைகிட்ட வந்து சொல்றாரு, ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டு தைரியமா இருமா, நிச்சயமா நீ பிழைச்சுக்கோ அப்படின்னு ஒரு தைரியத்துக்காக சொல்றாரு. அவருக்கே தெரியும் 30% தான் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லுதுங்க, டாக்டர், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் அட் ஆல், பட் ஐ எம் ஹேவிங் எ கொஸ்டின் டு யூ அப்படிங்குது. என்கிட்ட கேள்வியா என்னன்னு கேட்கிறாரு. ஓபன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்றாங்களே, நீங்க இதயத்தை அறுப்பீங்களா அப்படின்னு கேக்குது. ஆமா அப்படிங்குது. வலிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ பயப்படாதம்மா, அனஸ்தீசியா கொடுத்துருவாங்கிறாரு. பட் மை கொஸ்டின் ஸ்டில் ரிமைன்ஸ், நான் அதுக்கெல்லாம் பயப்படல. பிற என்னமாங்கிறாரு, எங்க அம்மா இதயத்துல, என்னுடைய இதயத்துல கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்க, நீங்க அறுக்கும் போது ஜாக்கிரதையா இருங்க, கடவுளுக்கு காயம் பற்றக்கூடாது. அறுத்து முடித்த பிறகு குழந்தையை அந்த கடவுள் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு நான் நல்லா ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்கிறது. நெகிழ்ந்து போய் விடுகிறார் டாக்டர். எப்படி ஒரு நம்பிக்கை என்று. ஆபரேஷன் 5.5 மணி நேரம் பண்ணணும், 45 நிமிஷம் ஆபரேஷன் நடக்குது. இதயத்துக்கு வருகின்ற ரத்த குழாய்கள் அத்தனையும் அடைத்துக் கொண்டு விட்டன. ஒரு டிராப் ரத்தம் கூட வரல. குழந்தை இறந்து போச்சு. தையல் போட்டு அம்மா அப்பாட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு நகர போறாரு. கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணை தொடக்கிறாரு. அவர் மனிதர் தானே, அழுந்துறாரு. அவருக்கு தெய்வ பக்தி எல்லாம் கிடையாது, தன்னுடைய உழைப்பிலும் படிப்பிலும் நம்பிக்கை உள்ளவர். ஏடா இப்படி ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியாம போச்சேன்னு உடனே ஒரு நிமிஷம் நினைக்கிறாரு, என்னுடைய மனித முயற்சிகள், நான் படித்த மருத்துவம் அத்துணையும் பொய்த்து போய்விட்டது. அந்த குழந்தை நம்பினதுக்காகவாவது கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா, அந்த தாய் என்னுடைய இதயத்திற்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி நம்ப வைத்திருக்கின்றாரே, அப்படி ஒரு நிகழ்வு உண்மையானால் அந்த குழந்தை பிழைக்கட்டும் என்று நினைத்துவிட்டு 2 அடி எடுத்து வைக்கின்றார். மாணவர்களே, பக்கத்தில் இருந்த டாக்டர் ஒரு தட்டு தட்டி, டாக்டர், பிளட் இஸ் கமிங் டு தி ஹார்ட் அப்படிங்கிறான். எல்லாம் உடனே ஒவ்வொரு பம்பையும் எல்லாத்தையும் ஆன் பண்ண, லங்ஸ் மிஷினால் 5.5 மணி நேரம் ஆபரேஷன். ஆபரேஷன் சக்சஸ். 60 வயசு வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட இருக்கும். எல்லா பிளட் வெசலையும் சுத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அந்த டாக்டர் கதறி கதறி அழுகுறாரு. இந்த புள்ள முழிச்சு கேட்டா, கடவுள் எப்படி இருந்தாருன்னா நான் என்ன சொல்றதுன்னு கேட்கிறாரு. கூட இருந்த டாக்டர் சொல்றாரு, கடவுளை வந்து நாம் பார்க்க முடியாது, கடவுளை உணரத்தான் முடியும் என்று நீங்கள் அந்த குழந்தையை தெளிந்தவுடன் சொல்லுங்கள் என்று கூறுகின்றார். அடுத்த நாள் அந்த 60 வயசு வரைக்கும் நாத்திகராக இருந்த டாக்டர் உள்ள கொண்டு போய் கடவுள் படத்தை மாற்றாரு. தன்னுடைய டைரி எடுத்து எழுதுறாரு. என்ன எழுதினார் தெரியுமா? இந்த குழந்தை பிழைத்ததற்கு மிகப்பெரிய மாற்றம் அந்த உடலிலே உண்டாகி இருக்க வேண்டும். அதற்கு சத்தியமாக நான் காரணம் அல்ல, கடவுள் காரணமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைத்த அந்த தாய் தான் நிச்சயமான காரணம் என்று எழுதுகின்றார். நான் இதுவரை உங்களிடம் பேசியது அத்துணையும் சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். அது வளமான நிலத்திலே விழுந்திருந்தால் செடியாக வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன் தெரியுமா? விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை.